உஷ்ணமாயிடுச்சு நைனா. உஷ்ணமாயிடுச்சா? அதுக்கு ஒரு போட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வச்சா சரியா போகுது. இவ்வளவு செலவா அதுக்கு? காசு கொடுத்து வாங்கல நைனா, ஓசி. ஓசியா? நைனா இது மாமூலு பால் இல்ல நைனா, மசாலா தூது, பாதம், பிஸ்தா, கல்கண்டு, குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு படிக்கு பாதியா காய்ச்சிருந்து நைனா. நைனா என் தோஸ்து மணிலால் ஷா இன்னைக்கு மசாலா பால் கடை திறந்திருக்கான் நைனா. அவன் எனக்கு குடிச்சு பாடான்னு கொடுத்துருச்சான் நைனா. அட பச்சை துரோகி, நீங்க பச்சை குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பாலை கொட்டி வளர்த்தனே, நைனாவை மறந்துட்டீங்களா? டேய், இத நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு கோலை கொண்டாங்கடா, போடா. இந்த பாலை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாமா நைனா? பெரிய புலிப்பாலு. உங்க ரெண்டு பேரையும் நம்பி இவ்வளவு பெரிய பங்களாவை விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியே போறேன்னு நம்பலாமா? நான் கேக்குறேன், போடா. உன்னை நம்பித்தான் நைனா விட்டுட்டு போறேன், பத்திரம். பிச்சைக்கார பையன் பெருசா நம்பி விட்டு போறானா? என்னடா கைய பிடிக்கிற? கோலைய கேட்ட கோலை இது கோவல. என்னமா கலக்கிட்டு இருக்க? விஷம். உங்க அப்பா கொடுக்க போறியா? ஆமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சீ, வாய மூடுறே. இது தூக்க மருந்து. இந்த தூக்க மருந்த பால்ல கலந்து எங்க நைனாவுக்கு கொடுத்துட்டு அவருடைய கஜானாவை கொள்ளையடிக்க போறேன். இது சரிதான். நைனா, கோலையா கேட்ட கோலை வர்றேன். அண்ணே, மூச்சு நின்னு போச்சு. அப்பாவை நீ கொலை பண்ணிட்ட. அடப்பாவி, நீ என்ன உள்ள தள்ளிட போல் இருக்க. இருட பாக்குறேன். ஓடு. சங்கர் மாமோட பை இதானே? கரெக்ட். நாம சந்தேகப்பட்டு சரியா போச்சு. நைனா தான் பணத்தை அழுத்திட்டாரு. பை இருக்கு, பணத்தை காணுமே. நைனா யாரு? ஒன்னா நம்பர் கிரிமினல் ஆச்சே. பணத்தை வேற இடத்துல பதுக்கி இருப்பாரு. சரி சரி, அந்த நகையெல்லாம் எடுத்து ஒன்னா பையில போடு. திருட்டுக்கு திருட்டு நைனாவோட திட்டத்தையே நாசமாக்கும். இப்படி பயப்படி. இவ்வளவு நகைங்களும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுமே. நீங்க 75,000 தானே கேக்குறீங்க? ஏன் ஒரு வேளை உங்க அப்பாவுக்கும் தெரியாம திடீர்னு வந்துட்டீங்களா? யோ சேட்ஜி, திருட்டு நகைகளை வாங்கி வாங்கி அந்த புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. சொந்த வீட்டுல எவனா திருடுவானா சேட்ஜி? அதுவும் சரி, உங்க அப்பாவே வட்டிக்கு பணம் கொடுக்கிறவராச்சு, அவரும் ஏன் கடை வாங்குறாரு? அதை ஏன் கேக்குறீங்க சேட்ஜி? எங்க அப்பாவுக்கு ஹார்ட்டே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வழியுது. பார்க்க கன்றாவே இருக்குது சேட்ஜி. கடைசியில அபிசீனியாவுக்கு தூக்கிட்டு போய் ஹார்ட் அறுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேட்ஜி இவ்வளவு பணம் தேவைப்படுது. சேட்ஜி, உங்களுக்கு வேணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். தபார் சேட்ஜி, நீ எங்களுக்கு ஒரு நைனா மாதிரி. நீ பணம் கொடுத்துதான் எங்க நைனாவை நாங்க தூக்கணும். தூக்கணுமா? ஆமா, அபிசீனியாவுக்கு தூக்கணும்ல. தூக்குங்கோ தூக்குங்கோ, நம்ம பணம் கொடுக்குறோம். வா வா, உள்ள போ. வாங்க காணு சேட்டு. எல்லாம் வட்டி கிடக்காரனா வர்றானுங்க. வடிவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போ உள்ள. சேட்டு. நீங்களா? ஏயா கண்ணு தெரியலையா? நான் தான். உங்களுக்கு இன்னும் தூக்கலையா? எதை தூக்குறது? உங்களுக்கு ரத்த வாந்தி சொன்னாங்க. எனக்கா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க. எவையா சொன்னா? உங்க பிள்ளைங்க சொன்னாங்க. என் புள்ள சொன்னானா? ஆமாங்க, உங்களுக்கு ஆபரேஷனுக்கு அபிசீனியா தூக்கணும் அப்படி சொல்லி நகைங்களை என்கிட்ட அடவு வச்சு 75,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க.
75,000 ரூபாயா? நகைங்க அடகு வச்சா? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கியோ பெரிய வேலை. யோ வாயா. இது என்னது, காசிநாதன் வீடா இல்ல இந்த இந்தி சினிமா படத்துல வர்ற கானா பஜானா சீனா? தம்பி அண்ணா அங்க பாரு, கதவை ஏன் திறந்து வச்ச? கண்டதெல்லாம் நுழையுது பாரு. இந்த வீட்டுல இப்ப தலைமை மாறி போயிடுச்சு நைனா. பேப்பர்ல அடிக்கடி படிப்போமே, திடீர் புரட்சி, இரவோடு இரவாக ஆட்சி மாறியது அப்படின்னு. கத்தி இன்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஆட்சியை என் அண்ணனார் கைப்பற்றினார். நான் தான் தலைவன், Yes. இந்த குடும்பத்தின் தலைவன். அப்போ என்கிட்ட உனக்கு இருந்த பயம் அது மலையேறிடுச்சு. எப்பா? நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சே அப்பவே. அன்னைக்கு நான் எரிமலையா குமரிக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வெடிச்சிட்டேன். திமிரு பிடிச்ச கழுத, உன்னை என்ன செய்யறேன் பாரு. நெருங்காதே. நெருங்குனா? நான் அப்புறம் மாதிரி உண்மையை சொல்லி உள்ள தள்ளிடுவேன். இந்த வயசுல எனக்கு சிறைவாசமா? நைனா, நான் ஏற்கனவே பாதிட்டின் லேகிய சாப்பிட்டுட்டு ஒரு செட்டப்ல இருக்கேன். என் மூட கெடுக்காத.